யூஸ் பண்ணாத ஓல்டு டிஷர்ட் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பிளேட் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டு வச்சுட்டு ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரவுண்ட்லேருந்து எக்ஸ்ட்ராவாக 2 இன்ச் இருக்கிற மாதிரி இப்போ நான் காமிக்கிற மாதிரி ரவுண்டாக அப்படியே 2 இன்ச் 2 இன்ச்சில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ரவுண்ட்லேருந்து நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மார்க் பண்ணதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணால் ஒரு பெரிய ரவுண்டு கிடைக்கும். இப்போ அதை வந்து கட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே ஒரு ரவுண்டு போட்டிருந்தோம்ல, அது வரைக்குமே இப்படி அரை இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கட் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி அந்த ரவுண்டு ஃபுல்லாக கட் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த லைன் வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இப்போ வந்து இது ஜஸ்ட்டு ஒரு நாட் போடணும், அவ்வளோதாங்க. மேலே இருக்க பீஸும் அடியில் இருக்க பீஸையும் சேர்த்து வச்சு ஃபஸ்ட்டு ஒரு நாட் எகைன் ஒரு நாட் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி முடிச்சு மட்டும் போட்டால் போதும். இது ஃபுல்லாக நாட் போட வேண்டாங்க. கொஞ்சம் மட்டும் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மீதி எல்லா இடத்துலையும் நாட் போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையில்லாத துணிகள்லாம் அதில் போட்டுக்கலாங்க. சின்ன சின்ன கிளாத்ஸு, குழந்தைங்களோட குட்டி குட்டி துணிகளாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டு கிளாத் எல்லாம் உள்ளே வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ மீதம் இருக்கிறத வந்து நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு சூப்பராக ஒரு பில்லோ ரெடி ஆயிருங்க. ரொம்ப ஈஸியாக வேஸ்ட் துணிகளை இப்படி யூஸ் பண்ணலாங்க.